ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக மாதம் மாதம் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? இல்லை போன முறை மிஸ் ஆகி இந்த முறை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு காத்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ தமிழ்நாடு அரசு மகளிர் உதவித்தொகையை ரூ. 1000லேருந்து ரூ. 2500 உயர்த்துறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொகை உயர்த்தப்பட்டாலும் இல்லை சரி, பழையபடி ரூ. 1000 தொடர்ந்து வந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் எந்தவித தடையும் இல்லாமல் சேரும்னா, நீங்கள் உடனே செய்ய வேண்டிய 2 முக்கியமான வேலைகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அரசாங்கம் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணாலும் உங்கள் கைக்கு வராமல் கணக்கிலேயே ஹோல்ட் ஆகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன வேலைகள், அது எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்ன அப்படின்னா, உங்களோட வங்கி கணக்கோட ஆதார் கார்டை இணைக்கணும். நம்மள பல பேர் என்ன நினைப்போம்னா, ஆதார் கார்டு நான் ஏற்கனவே பேங்க்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் குடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பா லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு அசால்ட்டா இருப்போம். ஆனா, அங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. வெறும் லிங்க் ஆயிருந்தா மட்டும் போதாது. உங்களோட அந்த ஆதார் சீடிங் அல்லது ஆதார் இணைப்பு ஆக்டிவா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா, தமிழக அரசு வழங்கக்கூடிய மகளிர் உதவித்தொகை மட்டும் இல்லாம, மத்திய மற்றும் மாநில அரசுகளோட எந்த ஒரு நிதி உதவியும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி பணப்பரிமாற்றம் மூலமா தான் அனுப்புறாங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் மேப்பிங் சரியா இல்ல அப்படின்னா, சிஸ்டம் உங்களோட பணத்தை ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால உடனே உங்களோட வங்கி கிளைக்கு போய் என் அக்கவுண்ட்ல டிபிடி மற்றும் ஆதார் சீடிங் ஆக்டிவா இருக்கான்னு மட்டும் கேட்டு உறுதி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இகேஒய்சி அப்டேட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பல வருஷம் ஆயிருக்கலாம். இடையில உங்களோட முகவரி மாற்றிருக்கலாம், ஃபோன் நம்பர் மாற்றிருக்கலாம், அல்லது ரொம்ப நாளாக அந்த அக்கௌண்ட்டில் பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக அந்த அக்கௌண்ட் செயலிழந்து இருக்குது அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து வர்ற பெரிய தொகைகள் தானாகவே பிளாக் செய்யப்பட வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களோட பேங்க்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து அந்த இகேஒய்சியை புதுப்பிச்சுக்கோங்க. உங்களோட பயோமெட்ரிக் சரிபார்ப்பையும் அங்கேயே முடிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதை தவிர ஏற்கனவே பணம் திடீர்னு நின்றுக்கிறவங்களுக்கும் புதிதாக விண்ணப்பிக்க காத்துட்ருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற குடும்ப தலைவி பெயரும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற பெயரும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட கடைசி சில நேரங்களில் பணம் வராமல் தாமதமாகலாம். அதே போல் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரும் ஆதாரில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரும் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து வர்ற எஸ்எம்எஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ அரசு தரப்புலேருந்து தொகை உயர்வு மற்றும் புதிய விண்ணப்பங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியானதும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களோட கணக்குக்கு பணம் சேரணும்னா, இந்த 2 முக்கியமான வேலைகளும் இப்போவே முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களோட அம்மா, அக்கா, தங்கை மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பயன்படும். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை தொடர்பான எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற அரசு பயனுள்ள திட்டங்கள் மற்றும் முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.